மலர் மூலியமா ஐஸ்வர்யாவோட நிலைமைய தெரிஞ்ச உடனேயே தமிழ்ச்செல்வி கொஞ்சம் கூட யோசிக்காம உடனடியாக அழகரை கூட்டிட்டு அங்கேயே வந்துடுறாங்க. அப்போ உள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்க ஐஸ்வர்யா அந்த நிலைமையிலையும் தமிழ்ச்செல்வியை பார்த்த உடனேயே என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல. அங்கேருந்து டாக்டர் கிட்ட ஏதோ ஒன்று கேட்க டாக்டரும் உடனடியாக வெளியே வந்து உங்கள் எல்லாரையுமே பேஷண்ட் உள்ள கூப்பிட்றாங்க. உங்கள் எல்லார்கிட்டேயுமே ஏதோ ஒன்று சொல்லணுமா, அது எல்லாமே சொல்லி முடிச்சாதான் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க ஒத்துப்பேன்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாக போய் அவங்கக்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு ஒரு 5-10 நிமிஷம் தான் டைம் தர முடியும். அதுக்குள்ளே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கலைன்னா கண்டிப்பாக அவங்களோட உயிரே போக வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு பேசி அவங்கள சமாதானப்படுத்துங்க. உள்ளே போன சேதுவும், என்ன ஐஸ்வர்யா இந்த நிலமையில நீ எங்ககிட்ட என்ன பேசணும்? முதல்ல நீ குணமாயிட்டு வா, அதுக்கப்புறமா என்னன்னாலும் பேசிக்கலாம். ஈஸ்வரியும், ஆமாம்மா இப்போ நீ என்ன பேச போகிற? இங்கே பாருங்க ஆண்டி, நான் இது வரைக்கும் செஞ்ச துரோகத்தையும் தப்பையும் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் என்னோடய உயிரை காப்பாற்ற முடியும்னு எனக்கே தெரிஞ்சிருக்கும்போது டாக்டரால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமாவும் நான் எதுக்காக இந்த ட்ரீட்மெண்ட்லாம் ஒத்துக்கணும்? என்ன ஐஸ்வர்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இரு. இல்லை ஆண்டி, இதுக்கப்புறமாவும் நான் சும்மா இருக்க போகிறதில்ல. அந்த கடவுளே என் கனவுல வந்து நீ உண்மையை ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நான் பேச்சை கேட்காததுக்காக தான் இப்போ இந்த நிலமையில இருக்கேன். இதுக்கப்புறமாவும் நான் பேச்சை கேட்கலான்னு வச்சுக்கோங்களேன், என் உயிரே போனாலும் போயிடும். ஆனால் இப்போதைக்கு என் உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த உண்மையை சொல்லிட்டா போதும்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஐஸ்வர்யா இப்படி சொல்கிறத கேட்டுட்டு சேதுவும், நீ என்ன ஐஸ்வர்யா, நீ என்ன சொல்லணும்? சொல்லு, சீக்கிரமாக சொல்லு. ட்ரீட்மெண்ட்டுக்கு வர லேட் ஆகுது. தமிழ்ச்செல்வி இதை பார்த்துட்டு உடனடியாக அங்கேருந்து போக பார்க்க அப்போ ஐஸ்வர்யா தமிழ்ச்செல்வியோட கையை பிடிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் சேதுவோட கையையும் பிடிச்சிட்டு 2 பேர் கையையும் சேர்த்து வைக்கிறாங்க. ஒன்றுமே புரியாத தமிழ்ச்செல்வியும் உடனடியாக கையை எடுத்துட்டு, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தெரிஞ்சுதான் பண்ணுறீங்களா? ஆமாங்க, நான் தெரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உங்கள் 2 பேரையும் பிரித்தவனா, பிரித்ததுக்கான காரணத்தை இப்போ நான் சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை மன்னிக்கிறீங்களோ இல்லையோ, நான் சொல்கிறத சொல்லிட்டேன்னு அவங்க சின்ன வயசுலேருந்து சேதுவை காதலிச்ச விஷயத்தையோ அதுக்கப்புறமா கல்யாணம் ஆனதுக்கப்புறமாவும் சேதுவை அடையணும்னு நினச்ச விஷயத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு இதுக்கப்புறமாவும் நான் கண்டிப்பாக சேது மாமா கூட சேர முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் ஈஸ்வரி ஆண்டியோட பேச்சை கேட்டுட்டு உங்கள் ஃபோனை உங்களுக்கே தெரியாமல் எடுத்து உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி சொன்னேன். அதுவும் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம பண்ண வீட்டில் வந்து இருக்க சொல்லி சொன்னேன். இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளியாக நான் தான் இருந்திருக்கேன். என்னால் உங்கள் வாய்ஸில் பேச முடியும், நான் வேணால் பேசி காட்டட்டுமான்னு அந்த நிலைமையிலையும் லைட்டாக தமிழ்ச்செல்வி குரலில் பேசி தான் சொன்னது உண்மைன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிறாங்க. அதே நேரத்தில் மாமா, நீங்கள் இப்போ என் மேலே ரொம்ப கோவத்தோடு இருக்கீங்கன்னு தெரியுது. ஆனாலும் நான் செஞ்ச தப்புக்காக ஒரு தடவை மட்டும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சேன். அதையும் கேட்டுட்டேன். இதுக்கப்புறமா நான் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட நிலைமை சீரியஸ் ஆகுது. உடனே வெளியே இருந்து உள்ளே வந்த டாக்டரும் முதல்ல எல்லாரும் வெளியே போங்கன்னு அவங்கள வெளியே அனுப்பிட்டு ஐஸ்வர்யாவுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வெளியே வந்த சேதுவுக்கும் கை கால்லாம் நடுங்குது. ஐஸ்வர்யா சொன்னது இன்னுமே நம்ப முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்க ஈஸ்வரியும் பதட்டத்தில் என்ன சொல்கிறதுனே தெரியாமல், ஐஸ்வர்யா சும்மா விஷம் ஏறதுனால என்ன சொல்கிறதுனே தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்களாம் அதை நம்பாதீங்கன்னு சொல்ல, ஆனால் சாவித்திரியும் இதை எப்படி நம்பாமல் இருக்க முடியும்? அவள் நம்ம முன்னாடியே தமிழ்ச்செல்வியோட குரலில் பேசி காட்டியிருக்கா. அவள் தான் இந்த தப்பை பண்ணியிருக்கான்னு அவளே சொல்லியிருக்கா. அதுவும் நீங்கள் சொல்லி தான் பண்ணேன்னு சொல்லியிருக்கா. இதை எப்படி எங்களால் நம்பாமல் இருக்க முடியும்? நீங்கள் தானே கடைசி நேரத்தில் சேதுவை ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஊர் முன்னாடி எவ்வளோ ட்ராமா போட்டிங்க, எவ்வளோ பிரச்சனை பண்ணீங்க. இது எல்லாமே உங்களோட பிளான்னு எனக்கு அப்போவே தெரிஞ்சிச்சு. ஆனாலும் என்னை யாரும் நம்பலை. ஆனால் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இல்லை? இப்போ பாருங்கள், 2 பிள்ளைங்க அம்மா அப்பாவை பிரிஞ்சு இருக்கிறதுக்கான காரணமே இதோ இங்கே நிற்கிற இந்த ஈஸ்வரி தான் சொல்ல ராஜாங்கமும் கோவத்தோடு ஈஸ்வரியை பார்க்க, ஆனால் தமிழ்ச்செல்வியும் இது உங்கள் பிரச்சனை, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேண்டாமா, வாங்கம்மா நம்ம போகலான்னு அவங்களோட அம்மா கூட போக பார்க்க, உடனே ராஜாங்கமும் நீ எங்கம்மா போகிற, எதுக்கு போய்கிட்டு இருக்க, அதான் உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபணம் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்காக நீ இந்த குடும்பத்தை விட்டு போகணும்? இங்கே பாருங்கள், நான் தப்பு பண்ணவேன்றதுக்காக ஒன்றும் அந்த குடும்பத்தை விட்டு போகல. அதுலேயும் நீங்கள் என்ன ஒன்று அந்த குடும்பத்தை விட்டு அனுப்பி வைக்கல. நானே இந்த உறவு வேண்டாம், அந்த வீடு வேண்டாம், என்னை நம்பாதவங்களும் எனக்கு வேண்டான்னு ஒட்டு மொத்தமாக அவங்களோட உறவை முறிச்சிட்டு இந்த வீட்டை விட்டு போயிருக்கேன். இதுக்கப்புறமா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சால் என்ன, தெரியலைன்னா என்ன, நான் எதுக்காக இவங்க கூட சேர்ந்து வாழணும்? இதுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இருக்க போகிறேன். 2 பேரோட உறவு ஓட்டுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன அந்த வீட்டுக்கு வர சொல்கிறீங்கன்னு எனக்கு இன்னும் சத்தியமாக புரியலை. ஆனால் உங்களை மாதிரி என்னால் சுயமரியாதையை இழந்து இருக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி நான் வந்தாலும் இன்னும் 4 நாளில் மறுபடியும் ஒரு பிரச்சனை வரும், மறுபடியும் இதுக்கு எதா காரணம்னு வீட்டை விட்டு துரத்த போகிறீங்க. இந்த மாதிரி நிலையில்லாத வாழ்க்கைக்கு எனக்கு
வாழணுன்ற தலையெழுத்து கிடையாது. நானே என்னோட முடிவை தேடிக்கிட்டேன்னு அவங்க அங்கேருந்து கெத்தாக போக. ஆனால் ஈஸ்வரியும் இதை பார்த்துட்டு அப்பா இவ போயிட்டா, ஆனாலும் இப்போ ஐஸ்வர்யா பொழைச்சாதானே நம்மளோட கதையே கிளியர் ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே டாக்டர் வெளியே வந்து ஒரு மெடிக்கல் மிராக்கிளே நடந்திருக்கு. ஐஸ்வர்யா இப்போ டேஞ்சரான கட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அவங்களோட விஷம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சுன்னு ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஈஸ்வரிக்கு நிம்மதியாகவே இருந்தாலும் இப்போது இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா ஐஸ்வர்யா கண்டிப்பாக உயிரையே பணையம் வச்சிருக்கனால அவளை இவங்க எல்லாரும் மன்னிச்சிருவாங்க. தமிழ்ச்செல்வியும் கண்டிப்பாக சேது கூட சேர்ந்து வாழ மாட்டான். ஆனால் நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னு இப்போ தான் அவங்களுக்கு அவங்கள பற்றின பயமே வர ஆரம்பிக்குது. ஆனால் சேதுவும் கதறி அழுதுகிட்டே என் தலையில் நானே மண்ணலி கொட்டிட்டேன், என் வாழ்க்கையை நானே நாசம் பண்ணிட்டேன்னு எல்லாரும் முன்னாடியும் குழந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், ஐஸ்வர்யாவும் தமிழ்ச்செல்வியும் பண்ண காரியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?